வெல்கம் டு ஆர்வி வித் ஆர்வி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பேக் பேபி எடிஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். பேபிக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் கேரி பண்ணி போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டு டீடைல்டா அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் தென் எனக்கு வந்து 33 வீக்ஸ் பிரெக்னன்சில நான் இருக்கேன். மோஸ்ட்லி 34 வீக்ஸ்லலாம் பேக் பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து டியூ டேட் நெருங்க ரொம்ப டென்ஸ்டாக இருக்க தேவையில்லை. கொஞ்சம் முன்னாடியே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு 34 வீக்ஸில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன இருக்குன்றத ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் தான். நான் வந்து 2 பேக் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபார் மதர் அண்ட் ஒன்று வந்து ஃபார் பேபி. அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து எந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பேக் வந்து நான் மீஷோவிலிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்லாம் வேணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து அரௌண்ட் 250 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ப்ரைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி போடுறேன். இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பேஷியஸான பேக்காக இருக்குது. நீங்கள் நிறையா விஷயம் வந்து இதுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று இந்த பேக்கோட வித் வந்து நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஜிப் ரிமூவ் பண்ணி பேக்கோட இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நிறையா இது வந்து நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இதில் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கனால நீங்கள் துணியெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த மடிப்பு கலையாமல் உள்ளே அப்படியே இருக்கும். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ் இது மாதிரி. பேக்குக்குள்ளே வந்து அதே மாதிரி ஒரு சின்ன ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ரிசீவிங் பிளாங்கெட் தான். இது வந்து நான் மஸ்லின் கிளாத்தில் வாங்கியிருந்தேன். குவில்டட் டைப்பில் வந்து நமக்கு வந்து இது இருக்குது. இது வந்து பேபியை ரேப் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து ஹூடும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூட் வந்துடும். இதில் வந்து பேபி வந்து ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேபி கேரியர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹியூஸ் அண்ட் கிண்டரில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். இது வந்து மஸ்லின் கிளாத் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு லைட்டான குஷன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்களும் வந்து பேபியை கேரி பண்ணும்போது வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஜிப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேபியை வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இது வாங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ தட் நம்ம பேபியோ கேரியரே ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்ம பேபியும் கேரி பண்ணியிருக்கிறதுக்கு போத் நமக்கும் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், பேபிக்கும் அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வந்து நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேபியோட பெட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் தரேன். இது நல்ல பெரிய பெட்டாகவே வாங்கியிருக்கேன். ஸோ தட் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்க வரைக்கும் இந்த பெட் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வாங்கியிருக்கேன். பட் எவ்வளோ தூரம் இது யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த பெட் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கியிருந்தேன். ஸோ பேபி வந்து ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இது வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்து இந்த மாதிரி பில்லோவும் வந்துடுது. பெட்டோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் தென் வந்து வெட் வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். வெட் வைப்ஸ் வந்து எனக்கு நிறையா மதர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த மதர்ஸ் ஸ்பிளாஷ் தான். இதோட வெட் வைப்ஸோட ஒரு வெட் வைப்பும் என்னென்ன மாதிரி இருக்கா, அதில் பிளாஸ்டிக்ஸ் இருக்கா இல்லையான்ற ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி நான் போடுறேன். அது இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மதர்ஸ் ஸ்பிளாஷில் வந்து பியூர் வாட்டர் அந்த இதில் வந்து வாங்கியிருந்தேன். ஐ மீன் இதுலேயே வந்து ப்ளூ, க்ரீன் கலர், ரெட் கலர் ஐ திங்க் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் இந்த ப்ளூ கலர் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பேபியோட ஒயிட் கிளாத்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஒயிட் கிளாத்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த நிட்டட் கிளாத்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து மஸ்லின்லேயும் வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி பேபியோட கிளாத்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்றதும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் பேபியோட ஜப்லா வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஜப்லா வந்து எல்லாருமே எடுக்க சொல்லியிருப்பாங்க, பட் எவ்வளோ எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் நமக்கு. நான் அப் டு ஒரு 10 செட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம அங்கேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் 10 ஜப்லா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து மிட்டன் செட், இது வந்து போத் வந்து இது மஸ்லின்லேயும் வச்சுருக்கேன் அண்ட் வந்து நிட்டட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ தட் இப்போ வந்து வெயிலாக இருக்கனால வந்து நம்ம பாப்பாவுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குன்றனால ரெண்டுலேயுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ராம்பர். ஆப்வியஸாக இந்த வெயிலுக்கு வந்து ராம்பர் வந்து பெருசாக தேவைப்படாது. அதனால் நான் 2 ராம்பர் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கியிருந்தேன். மேபி அதுக்கப்புறம் தேவைப்படுன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ தட் இந்த 2 ராம்பரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக்கில் நான் கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்வாடில் வந்து நீங்கள் வந்து டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து ஸ்வாடில் பண்ணுறதுக்கு ரேப் பண்ணி பாப்பாவை ஸ்வாடில் பண்ணி வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து 4 செட் ஆஃப் ஸ்வாடில் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பேபியோட டயப்பர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நியூ பார்ன் சைஸ்க்கு வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக வந்து பார்ன் பேபிஸ்க்கு வந்து டயப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எதுக்கும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக இந்த கியூட் சீல் டயப்பர் தான் வாங்கியிருந்தேன். நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் வந்து இந்த டயப்பர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நானும் டயப்பர் வந்ததும் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுது இதில் பிளாஸ்டிக் இல்லை, ரொம்ப பியோர் காட்டனில் தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது ஃபீல் பண்ணி பார்த்தா இன்னுமே நல்லா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபியோட பிளாங்கெட்டு. இது நான் ரொம்ப ஹெவி வெயிட் பிளாங்கெட்ஸ் வந்து வச்சுருக்கேன், பட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகல. பிகாஸ் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. அதுவும் வந்து சித்திரை வைகாசியில் அவங்க பிறக்கும்போது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வெயிலாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு பேருக்குன்னு ஒரு பிளாங்கெட் வந்து வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். இது வந்து பியோர் மஸ்லின் கிளாத்தா மஸ்லின் கிளாத் தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 2 or 3 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரிண்ட்ஸும் சரி அந்த மஸ்லின் ஃபேப்ரிக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. பேபிஸ்க்கு இது வந்து ஆப்வியஸாக ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். வந்துட்டு நாப்பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மஸ்லின் நாப்பீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாயோட சாரீ இருக்குது, அதெல்லாம் வந்து இது வந்து பியோர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ, அவங்க அதான் கட்டுவாங்க. ஸோ தட் அதுலேருந்து நான் நிறையா வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் டெய்லர் ஷாப்பில் கொடுத்து இப்படி அடித்து வாங்குவாங்க. ஏன்னா அந்த நூல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு. நீங்கள் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. ஒரு ஜிக்ஸாக் சிசர் இருந்தால் போதும். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். ஸோ ஜிக்ஸாக் சிசர் வச்சு வெட்டினதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இப்படி ரிமூவ் ஆகி வராது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வேலையும் கம்மி, அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு டெய்லர் ஷாப்லலாம் கொடுத்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து யூரின் ஷீட். நான் ஸ்மால் சைஸ் யூரின் ஷீட் வந்து 2 எடுத்துக்கிட்டேன் பேபிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடான யூரின் ஷீட் தான். நான் வந்து இங்கே பெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி யூரின் ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் வெயிட்டட் யூரின் ஷீட்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ். இது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஒன்று வந்துட்டு நெயில் கட்டர். ஏன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பிறக்கும் போதே பாப்பாவுக்கு வந்து நிறைய நெயில்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் பாப்பா வந்து கீறிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்லேயே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இந்த நெயில் கட்டர் வந்து லவ் லேப்போடது இது வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்து இதுவுமே தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். டாக்டர் ப்ரௌனோட ஆன்டிகோலிக் ஃபீடிங் பாட்டில் இது நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நிறையா பேர் வந்து இந்த பிராண்ட் தான் வந்து ஃபீடிங் பாட்டிலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நான் இந்த இது வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக பாப்பா பிறந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ வந்து
ஷேர் பண்ணுறேன். பட் இது நாள் வரைக்கும் என்கிட்ட சொன்ன நிறையா பேர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் செக்கிங். இது ஆப்வியஸாக வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கும், பட் நான் இது எக்ஸ்ட்ராவாக எதுக்கோ எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் பேபிக்கு என்னென்ன வேணும், என்னென்னலாம் பேக் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு வீடியோவில் வந்து மாம்ஸ்க்கு என்னென்னலாம் வேணும், நான் எனக்கு வந்து பேக் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோவே லாங்காக இருக்குது. இதில் ரெண்டுமே போட்டால் உங்களாலே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.